சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு 3 எழுத்து மந்திரம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் கமர்ஷியல் காட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெயர் உலகம் முழுவதும் பரிச்சயம். அவர் கிட்டத்தட்ட திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் எட்டி நிறைவேறும் நிலையில அவருடைய படமான கூலி படம் ஆகஸ்ட் 14 அன்று ரிலீஸ் ஆகுது. இதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே ரஜினி படத்துக்கு உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் தமிழக மக்கள் கிட்ட இன்னொரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதற்கு காரணம் என்னன்னா, பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் கடந்த காலங்களில் வெளியானாலும் எந்த படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்றபடியா எதுவுமே இல்லை. ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அட்டர் ஃபிளாப், டிசாஸ்டர், இப்படித்தான் ஒரு கட்டணம்ல போய்கிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் இந்த பேட்டர்ல போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல ரஜினி சாருடைய வேட்டையன் படமே அந்த லிஸ்ட்ல வந்து கடைசியில் ஆவரேஜ்ல தான் வந்து நின்றுச்சு. இப்போ கூலி படம் வந்து ஹிட் அடிக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம், 1000 கோடி வசூல் செய்யுமா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இதை நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். வெறும் டேபிள் ப்ராஃபிட்டு சும்மா கடமைக்கு வந்து ரஜினி படம் 1000 கோடி கண்டிப்பாக அடிச்சிடும், சன் பிக்சர்ஸ் அதனால அடிச்சு தள்ளிடும் அப்படிங்கிற பொத்தாம் பொதுவாக பேசாம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்பட்டுச்சு. அதுல நம்ம முக்கியமா இந்த 1000 கோடி வசூல் பண்றதுக்கு உண்டான அனலைசிஸ்க்கு இவருடைய முந்தைய படமான ஜெயிலர் படத்தை எடுத்துக்கும். ஏன்னா அதையும் சன் பிக்சர்ஸ் தான் வெளியிட்டாங்க, இதையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ சன் பிக்சர்ஸ் ஜெயிலர், இப்போ கூலி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். ஜெயிலர் படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் வந்து அதற்கு முன்னாடி பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த படம் ஒரு பெரிய தோல்வி படமா இருந்துச்சு, அதே சன் பிக்சர்ஸ்ல. ஸோ சன் பிக்சர்ஸோடைய ஒரு தோல்வி படம், ஒரு பெரிய பிஸ்னஸ்ல லாஸ் ஆன ஒரு படம், இது ஒன்று. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குமே படம் அதுக்கு முன்னாடி படம் பெருசா போகலை. ஸோ அவருக்குமே ஒரு சின்ன சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் இதை எல்லாத்தையும் வச்சுமேவும் அந்த படம் வந்து ஓவரால் கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி 650 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சுச்சு. அது ஊர் உலகம் அறிந்த விஷயம். அதுலேயும் குறிப்பா முதல் நாள் வசூல் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் நெட் கலெக்ஷன் 37 கோடி ரூபாய். அதே மாதிரி தெலுங்கு திரையுலகத்துல 10 கோடி ரூபாய். நார்த் இந்தியன் பார்ட்ல கிட்டத்தட்ட வந்து 25 கோடி சம்திங் ஏதோ வந்தது. ஓவராலா வந்து கிராஸே 60, அப்புறம் 88 கோடி, அப்புறம் ஓவர்சீஸ்ல வந்து ஒரு 20 கோடின் போது 96 கோடி கிட்ட வந்துச்சு. அது 100 கோடி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நியர்பை 96, 98 கோடி அந்த மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அது ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து இவங்க எல்லாருக்குமே பேக் ஹிஸ்டரி ஒரு தோல்வி படம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும் போதே ரஜினி சாருடைய முதல் நாள் வசூல் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட நெருங்கி வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கூலிக்கு வரும். கூலி படம் இதுக்கு டேபிள் ப்ராஃபிட் இது அதுன்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அதை அஃபீஷியலா அந்த தயாரிப்பு நிறுவனம் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான கிரைட்டீரியா என்னென்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரஜினி அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3 எழுத்து மந்திரம். இவருக்கு இருக்கிற பிஸ்னஸ் வந்து பெருசா வேற எங்கேயும் இருக்காது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஒரு பெரிய வைடு ரேஞ்ச் ஆஃப் ஓப்பன்ல இருக்கும். தெலுங்கு திரையுலகத்துல அதுக்காக இந்த படத்துடைய வில்லன் நடிச்சிருக்க நாகார்ஜுனா அவர்கள். நாகார்ஜுனா வந்து இப்போ ரீசெண்டா குபேரா படம் தமிழ்ல பெருசா போகலை அப்படின்னாலும் தெலுங்குல வந்து சூப்பரா போயிடுச்சு. அதுல நாகார்ஜுனா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். ஸோ நாகார்ஜுனாவுக்கு இது வந்து என்னன்னா, அந்த பிசினஸ் வேல்யூவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிச்சதுனால அங்க இந்த படம் இன்னும் ஒரு படி மேலே ஏறி நிற்கும் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாம். இப்போ நார்த் இந்தியாவை எடுத்துக்கிறோம். வட இந்தியாக்கள்ல அமீர் கான் இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அமீர் கான் ஒரு படத்துக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து நார்த் இந்தியாவில் அமீர் கான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்த படமே லோகேஷ் கனகராஜும் அமீர் கானும் சேர்ந்து பண்றாங்கன்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அமீர் கான் உள்ள வர்றாரு அப்படின்னும் போது நார்த் இந்தியா ரசிகர்களை கவர் பண்ணிடுவாங்க. இப்போ ஜெயிலர் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 37 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து முதல் நாள் கலெக்ஷனா ஜெயிலர் படத்துல எடுத்துச்சுன்னா, கூலி படத்துல இங்க இருக்கிற இந்த ஜெயிக்கிற கிரைட்டீரியா ஃபேக்டர், குறிப்பா லோகேஷ் கனகராஜ் இது வரைக்கும் ஒரு தோல்வி படம் கூட கொடுக்காத ஒரு இயக்குனர் அப்படின்னு எல்லாமே வெற்றி முகங்களா இருக்கு. சன் பிக்சர்ஸும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்து அதுவும் ஒரு வெற்றி முகமா இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா சினிமாவில் முதல் வெற்றியிலிருந்து அடுத்த வெற்றிக்கு அந்த படத்துடைய பிசினஸ் வேல்யூ குறைந்தபட்சம் 30% அதிகமாகவே விற்கப்படும். அந்த 30%ங்கிறது 50ஆகவும் போகலாம், 80ஆகவும் போகலாம், 100% கூட போகலாம். அது டிபெண்ட்ஸ். ஆனால் குறைந்தபட்சம் 30% மார்ஜின் அப்படின்னு மட்டும் நம்ம கணக்கு பண்ணி வைப்போம். இப்போ 30% மார்ஜின் மட்டுமே அடுத்த படத்துக்கு வந்து வச்சு விற்பாங்க அப்படின்னு கணக்கு பண்ணா
இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய இந்த கூலி படத்துக்கு 2 சாங் ரிலீஸ் ஆகும்போது அது ரெண்டுமே நல்ல பட்டை கட்டு கலக்கிற மாதிரி வந்துச்சு. அது மோனிகா பெலோசி சாங் இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல முதல் நாள் இங்க படம் ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் 14 அன்று அப்படின்னா தமிழ்நாட்டில் போட்டிக்கு எந்த படமும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டில் இந்த படத்துடைய வசூல் எங்களை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1200க்கு அதிகமான திரையரங்குகள்ல கணக்கு பண்ணி பார்க்கும்போது முதல் நாள் வசூல் 60 கோடி. நான் நெட்டை சொல்றேன், கிராஸ் சொல்லலை. நெட்டு மட்டும் 60 கோடி ரூபாய் வசூல் செய்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அது அன்றைய நாள் தெலுங்கு அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெலுங்குல எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்குல அங்க போட்டிக்கு இன்னொரு படம் வருது. அந்த படம் தான் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிச்ச வார் 2 அப்படிங்கிற படம். இப்போ வார் 2 அப்படிங்கிறதுல ஜூனியர் என்டிஆருமே வரிசையா அவருக்குன்னு ஒரு பெரிய மாசி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரித்திக் ரோஷனுக்கு இந்தியா முழுசும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே அந்த படம் ஹை எண்ட் பட்ஜெட் படம். ஸோ அப்படி இருக்கும்போது தெலுங்கு திரையுலகில் ஜூனியர் என்டிஆர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்க வர கூலி படமும் சரி இதுவும் படி சரிக்கு சமமா போட்டியில அங்க களத்துல இறங்கும். இப்போ சரிக்கு சமமாக போட்டி அங்க களத்துல இறங்கும் போது முதல் நாள் வசூல் ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த படத்துடைய வசூல் இந்த ஒரு 15 கோடி அவ்வளவுதான் வரது வாய்ப்பு. ஏன்னா இன்னொரு போட்டிக்கு ஒரு படம் இருக்கு, அதனால ஒரு 15 கோடி. ஏன்னா இங்க நாகார்ஜுனா இருக்காரு, ரஜினி சார் இருக்காரு, அவருக்குன்ற அந்த இன்ஃபுளுன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 15 கோடி. ஜூனியர் என்டிஆருடைய படம் அங்க இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால போட்டிக்கு ஒரு 15 கோடி வர வரைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ நார்த் இந்தியாவை எடுத்துக்குவோம். நார்த் இந்தியால தியேட்டர் ஓப்பன். இங்க அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சோம்னா இங்க வார் படம் ஹிந்தி படம், ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் ஹிந்தி, ஆனா கூலி ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் தமிழ். இப்போ இது ரெண்டு இந்த இடத்துல வருது. ஆனா ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா இங்க அமீர் கானும் நடிச்சிருக்காரு, அங்க ரித்திக் ரோஷனும் நடிச்சிருக்காங்க. அமீர் கானுக்கு தான் ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தின்னு வச்சுக்கோமே, ரித்திக் ரோஷனுக்கு அது பிரம்மாண்டமா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நார்த் இந்தியா முழுசும் சரிக்கு சமமா போட்டி வரும்போது இந்த போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன்னா ப்ரியாரிட்டி லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னும் போது அதுக்கு தான் மக்கள் முதல்ல முன்னுரிமை கொடுப்பாங்க, இதற்கு 2வது தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் முன்னுரிமை அங்க போகும்போது வார் 2 படம் அப்படின்றதுக்கு தான் பெருசா அங்க கூட்டம் போகும். இந்த கூலி படத்துக்கு கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது எங்களுடைய கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா ஒரு 10 கோடி மட்டுமே அங்க வசூல் செய்யறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது 3யுமே கணக்கு பண்ணி வைப்போம். இப்போ மற்ற 2 ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணலாம். கர்நாடகா, அதே சமயம் கேரளால இப்போ மோனிகா அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஷோபின் ஷஹீரோடைய அந்த ஒரு டான்ஸ் பயங்கர வைரலா போனதுக்கு அப்புறம் கேரளால இந்த பிசினஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 கோடி வரைக்கும் வசூல் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் கேரளால. இப்போ கர்நாடகாலையும் அதே மாதிரி தான். ரஜினி சாருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கும். அங்க படம் அப்படிங்கும்போது அனைத்து மாநிலத்தை சேர்ந்த மக்களும் அங்க இருக்கிறதுனால எப்பவுமே அந்த டிசைட் பண்ண முடியாத ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 கோடி ரூபாய் வசூல் பண்ற அளவுக்கு இருக்கு. அப்போ இந்த கேரளா கர்நாடகாவில் 5 கோடி நெட்டு, அதே மாதிரி நார்த் இந்தியாவில் 10 கோடி நெட்டு 15 கோடி, அதே மாதிரி இங்க இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி 30 கோடி, இங்க ஒரு 60 கோடி நெட்டு. ஸோ டோட்டலா இந்தியாவில் மட்டும் முதல் நாளா 90 கோடி ரூபாய் நெட் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 90 கோடி ரூபாய் நெட் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அது கிராஸ்ல 110 இருந்து 115 கோடி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம இதை மட்டும் பேசிட்டு, ஆனா இந்தியாவை தாண்டி நம்ம ஓவர்சீஸ் ரைட்ஸ் பேசணும். இப்போ ஓவர்சீஸ்லயும் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அப்படின்னும் போது ஓவர்சீஸ்ல 2 பார்ட்டா பிரிக்கணும். ஏசியன் கண்ட்ரிஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் யூரோப்ஸ் அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எடுக்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல யூஎஸ், யூகே அந்த ஏரியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜென்ரலா ஒரு பெரிய படம் அப்படின்றதுக்கு ஒரு கலெக்ஷன் போகும். ஆனா ஏசியன் கண்ட்ரிஸ் மட்டும் ஏன் நம்ம ஸ்பெஷலா எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ரஜினி சாருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி, சைனாலையும் ரஜினி சாருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. அப்போ ரஜினி சாருக்குன்னு ஏசியன் கண்ட்ரீஸ்ல இன்னும் கொஞ்சம் ஹை எண்ட் ஆஃப் புக்கிங் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட யூஎஸ், யூகே, அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸ் இந்த சைடு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல மல்டி லாங்குவேஜ் ஹீரோஸ் எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 இருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் முதல் நாள் வசூல் செய்வதற்கான சாத்தியம் கூறுகள் இருக்கு ஓவர்சீஸ்ல. அப்போ ஓவர்சீஸ்ல அப்படிங்கும்போது ஒரு 50 கோடின்னு வச்சுக்குவோம். இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா
50 கோடி நெட்டு அப்படின்னா அது ஒரு கிராஸ் கலெக்ஷன் ஒரு 60-70 கோடி வரும். அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 115 கோடி வரைக்கும் கிராஸ் கலெக்ஷன் இருக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட 65 கோடி 70 கோடி கிராஸ் கலெக்ஷன் இருக்கு அப்படின்னா முதல் நாள் கலெக்ஷன் 180 கோடி, அதாவது 155 180 கோடி வரைக்கும் முதல் நாள் வசூல் செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது முதல் நாள். ஆனா இப்போ அது அப்படியே அடுத்த நாள் மாறும். ஆகஸ்ட் 15 இந்தியா முழுசும் லீவு, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. இப்போ அடுத்த நாள் எவ்வளவு போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்துடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. இப்போ இந்த இடத்துல பார்ப்போம், வார் படமும் இதுவும் போட்டியில களத்துல இருக்கு. நார்த் இந்தியாவிலையும் அதே மாதிரி தெலுங்கு தேசத்திலையும் இது வந்து பெரிய போட்டியில இருக்கு. கூலி படம் ஓகே அப்படின்னு வச்சுக்குவோம், ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஆவரேஜ் அப்படின்னும் போது இந்த படம் எல்லா இடத்துலையுமே முதல் நாள் என்ன வசூல் செய்ததோ அதுக்கு நிகரா அடுத்த நாளும் வசூல் செய்யும். காரணம் என்ன, அன்னைக்கு முழுவதுமே லீவு அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து நிறைய சமயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அங்க எல்லாருமே ஈஸியா வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட 155 180 கோடி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது அடுத்த நாளும் அந்த வசூல் வரும். இதே அது சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்ததுன்னா இந்த படத்துல இருந்து ஒரு 30% அது அதிகமா போகும். 30% அதிகமா போகும் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அது ஒரு 200 கோடியை டச் பண்ற ரேஞ்சில் வந்து நிற்கும். இப்போ ஓவராலா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, ஜெயிலர் படம் டோட்டலா கிராஸ் கலெக்ஷன் 650 கோடி. நம்ம ஒரு வாரத்துக்கு மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு வாரத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி இந்த கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து அசெட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் சென் நெட்வொர்க் சார்ந்து தொலைக்காட்சிகள், அதே மாதிரி ரேடியோக்கள், அதே மாதிரி இப்போ இன்ஸ்டா, வாட்ஸ்அப், சோசியல் மீடியாக்கள் எல்லாமே வந்து பரந்துபட்ட நிலையில இருக்கு. அதனால அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து எங்கேயுமே பஞ்சமே இருக்காது. அது ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸா இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷன்ஸா இருக்கும். அதனால இந்த ப்ரொமோஷன்ஸ்ல அதிகமா போகும்போது ஓகே அப்படின்னு போகும்போது ஒரு வாரத்துக்கு மட்டுமே கிராஸ் கலெக்ஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 700 கோடியிலிருந்து 850 கோடி வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல. இதுவே படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இது ஒரு வாரம் இல்ல செகண்ட் வீக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், தேர்ட் வீக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு கன்சிக்யூட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா இதோட கலெக்ஷன்ஸ் ஒரு 30% நம்ம அதிகமா வச்சாலுமே கூட கிட்டத்தட்ட இது வந்து 1450 கோடி ரூபாய் வரைக்குமே மினிமம் நம்ம வசூல் பண்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. ஆக மொத்தத்துல இது வந்து படம் ஓகே அப்படிங்கிற அந்த பட்சத்துல 1000 கோடி வசூல் செய்யுமா அப்படிங்கிறது வந்து 1000 கோடி பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஒருவேளை படம் ஆவரேஜ் சூப்பர் டூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இது 1450 கோடிக்கு மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படியோ இது வந்து இந்த படத்துடைய பிசினஸ் அனாலிசிஸ். எது எப்படி இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல் அந்த பட தயாரிப்பு நிறுவனமும் அதே மாதிரி படம் பார்க்குற மக்களும் முதல் நாள் அந்த படத்தை பார்த்து கூறுற அந்த கருத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்தா மட்டும்தான் கூலி படம் அடுத்த லெவலுக்கு போகும். இது ஒரு பக்கம் இருக்கு. என்ன இருந்தாலும் திரும்பவும் சொல்றோம், ரஜினி என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் எப்பவுமே ஒரு தந்திரமான மேஜிக் செய்யும். அந்த மேஜிக் கூலி படத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.